யார் வேணாலும் அந்த கட்சியோட தலைவரை கூட இந்த குழுக்கள் வந்து கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி இங்க எதுவுமே வந்து கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்பரேட் நிறுவனம் செட்டப்ல தான் அது வந்து இயங்குது. எனக்கு சீட்டு கொடுங்க, நான் விஜய் ரசிகர் கிடையாது, நான் உங்க கட்சி கிடையாது, உறுப்பினரே கிடையாதுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கையூட்டு வந்து கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்துருக்காங்க. ஊழல் செய்யறதுக்கு முன்னாடியே உங்களை ட்ரெயின் பண்ணியாச்சு. எப்படி ட்ரெயின் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 100 ரூபாய் விற்கிற டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா 110 ரூபா அரசாங்கம் வச்சிருக்க அந்த நிர்ணயம் பண்ண டிக்கெட்டை 1000 ரூபாய் 10,000 ரூபாய் வரைக்கும் விற்றவங்க தான் இவங்க. ஸோ அப்படியெல்லாம் விற்று ஒரு ஏற்கனவே வந்து இவங்களை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு சீட்டு கன்ஃபார்ம் பண்ணால் பல்வேறு தொழிலதிபர்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, யார் வேணாலும் இருக்காங்க. அவங்ககிட்ட கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். நான் இன்னைக்கு எனக்கு வந்து 100 ரூபாய் கொடுத்தேன்னா திருப்பி உனக்கு 300 ரூபாயை திருப்பி தரேன், நான் எப்படியும் சம்பாதிக்க தான் போறேன், நான் உனக்கு திருப்பி தரேன். ஃபேன்சி நம்பர் வந்து வாங்குறாரு, 2 லட்ச ரூபா கிட்ட கொடுத்து அந்த நம்பர் வந்து வாங்குறாரு. இந்த ஆட்டோக்காரர் தான் நான் சொல்றேன் பாத்தீங்களா, இந்த ஏழ்மையான ஆட்டோக்காரர் 2 லட்ச ரூபா கொடுத்து ஃபேன்சி நம்பர் வாங்குற அளவுக்கு உயர்ந்து அண்ணன் கிட்ட போட்டோ எடுக்கணுமா 15,000 ரூபாயில இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி யாருமே போட்டோ இது வரைக்கும் அவர்கிட்ட எடுத்ததே இல்லை. அது ஒரு தொகையா இவங்க வந்து சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. விஜயம் நடவடிக்கை எடுக்கல. அப்படி பேசின அந்த குற்ற செயலில் ஈடுபட்ட லெப்ட் பாண்டிக்கு கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு வந்து சீட்டு கொடுக்குறாங்க. சரி, சோதனை சார், இது தமிழக அரசியலுக்கு வந்து சோதனையா தான் நம்ம வந்து பாக்குறோம். உள்ள நீங்க வந்து ஊழல் செய்யாதவங்களுக்கு நான் சீட்டு கொடுத்துருக்கேன், எளிய மக்களுக்கு சீட்டு கொடுத்தேன், வெளியில 200 பேர் வச்சு ஒருத்த போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். வேலைகள் இப்போ வரைக்கும் ஆரம்பிக்காம வெறும் ஜோசியத்தை நம்பி வேட்புமனு தாக்கல் செய்யறது உள்ளபடியே நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சி அளிக்கும். மக்களை சந்திக்க மாட்டீங்க, மக்கள் பிரச்சனை பேச மாட்டீங்க, மக்களோட நிக்க மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஆனா நான் வந்து எலெக்ஷன்ல நேரடியா செஞ்சார்டி கோட்டையில தான் கால வைப்பேன்னு சொல்றது என்ன மாதிரி அரசியல் நமக்கு? திரிஷாவோட முழுக்க திரிஷாவோட ரெக்கமெண்டேஷன்ல தான் இந்த பொறுப்பு வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் வந்து பொருளாளராகவும் அந்த பொறுப்பு வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டது. வேட்பாளராகவும் திரிஷாவோட ஆசீர்வாதம் தான் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டது. இவனை வெளில விட கூட, இவனை ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வைன்னு சொல்ற மாதிரி அப்படி கொடுத்தப்பட்ட சீட் இதெல்லாம். ஆனா இது மாதிரி மிகப்பெரிய ஒரு அநீதி வந்து பண்ணியிருக்காங்க. நாங்க களத்துல இந்த வேட்பாளர்களுக்கு ஒத்துழைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு விஜய் கட்சிக்குள்ளே ஒரு ஒத்துழைமை இயக்கம் வந்து இங்க இப்போ உருவெடுக்கிறத நம்ம வந்து பார்த்தோம். நான் சொல்றேன், விஜய்க்கு வாக்களிப்பதும் இயேசுநாதரை மறுபடியும் நம்ம வந்து சிலுவையில் ஏற்றுவதும் சமம் தான் நான் பார்க்கிறேன். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்து நாம் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் மணிகண்டன் வீராசாமி. வணக்கம். வணக்கம் தோழர். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு வருவார் அன்னைக்கு வருவார் அப்படிங்கிறத ஒரு யூகமாக இருந்து இப்போ கடைசியில் இந்த CBI அலுவலகத்திலேருந்து டாட்டா காமிச்சிட்டு போனதுக்கு பிறகு சமீபத்தில் காவல்துறையில் புகார் கொடுக்க போனது, அப்புறம் தேர்தல் கமிஷனர் அலுவலகத்தில் அங்கே போய் புகார் கொடுக்க போனது. இப்போ அதற்கெல்லாம் பிறகு இப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறவர்களோட பட்டியல் அறிவிச்சிருக்கிறார். பட்டியலை கேட்டிங்களா? அந்த பட்டியல் பார்க்கும்போது என்ன தோணுச்சு? எளியவர்கள், சாமானியர்கள், உங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்கிறவங்கள நான் வந்து நிறுத்தியிருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தான் ஓட்டு போடுறீங்க. கவுண்டமணி வந்து ஒரு படத்தில் ஒரு கார்த்திக் வந்து சொல்லுவார், அந்த பூ கொடுத்தேன்ல அவங்க சிரித்தாங்கல்ல, அது உங்களை பார்த்து இல்லை, என்னை பார்த்து இல்லை, உங்களை பார்த்து தான், ஏன்னா இப்போ நான் தானே காலிங் அப்படிம்பாரு. அது மாதிரி எல்லாருமே எல்லார் வீட்லேயும் நான் ஆளுக்கு நான் தனியாக நான் வர முடியாதனால ரெப்ரசன்ட் அனுப்பியிருக்கேன். கடவுள் நேரில் வருவதில்லை, கடவுள் வந்து மனிதர்களை அனுப்புகிறார். சில இடங்களில் டயலாக சொல்லும்போது அம்மாவை அனுப்புகிறார், இப்படின்னு வேறு வேறு உறவுகள் சொல்லுவாங்க. ஸோ அதனால் விஜய் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வேட்பாளர்களை அனுப்பி வச்சிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? உள்ளபடியே ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் வந்து அவர் கட்சி வேட்பாளர்கள் வந்து அறிவிச்சிருக்கார். அதை நம்ம வந்து உள்ளபடியே நம்ம வந்து வரவேற்கணும், வாழ்த்துறோம். ஆனால் அவங்கெல்லாம் திரு விஜயோட பயணப்பட்டவர்களா, இல்லை அரசியல் தெரிந்தவர்களா, இல்லை குறைந்தபட்சம் இந்த தமிழக வெற்றி கழகம்னு இந்த கட்சியை ஆரம்பித்து 2 ஆண்டுகள் பூர்த்தி பண்ணி 3ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைத்திருக்கார். இது ஆரம்பத்தில் இருந்து இருந்தான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பெருவாரியான வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஓடி வந்தவர்கள். அது சொல்லுவாங்களே, ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு வந்து சத்யராஜும் வடிவேலும் வந்து ஆள் பிடிப்பாங்க. வந்து டயரை ஒருத்தன் உருட்டிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சாணி உருண்டி எடுத்து அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ உன் பேர் என்னடா? சங்கிலி. நீ தாண்டா கங்குலி. 11 பேர் வந்து வேணும் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு, 11 பேர் வேணும், 11 பேர் இல்லை. அதனால யாரெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு மேட்ச் நடத்துவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 234 பேர் வரும். 234 கட்சியில இல்லை, அவர் மன்றத்திலேருந்து வந்தவங்களும் இல்லை. ஸோ அதனால வெளியிலேருந்து ஆட்களை வந்து இல்லை, லட்சக்கணக்கானோர் இருக்கிற கட்சி, கோடிக்கணக்கானோர் இருக்கிற கட்சி. அடுத்தால இந்த தேர்தலே கூட திமுகவுக்கும் தங்களுடைய கட்சிக்குமான போட்டி
அப்படின்னு சொல்கிற நிலமையில 234 பேர் ஏழைகள் சாதாரண பாமரர்கள் தான் அறிவிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஒரு சிலரை இப்போ வேறு கட்சிகள்லேருந்து அதிமுகலேருந்து வந்தவங்க அவங்கள வச்சு குறிப்பிடுறீங்க. அவங்க இல்லாமல் சாதாரணர்கள் யாரையுமே அறிவிக்கல. இப்போ லயோலாமணிக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க, ராஜ்மோகனுக்கு சீட் கொடுத்துருக்குறாங்க. அவங்களாம் சாதாரணர்கள் தானே. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன், நம்ம நண்பர்கள் தான், நம்ம தம்பிங்க தான் அவங்க. லயலமணி எப்போ வந்து வந்தாருன்னா, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு 4 நாளுக்கு முன்னாடி வந்தார். மேபி 40 நாளுக்கு முன்னாடி வந்தார். அவர் விஜய் ரசிகரும் கிடையாது, விஜய் ரசிகர் மன்றத்திலையும் கிடையாது. விஜய்க்கு எதிராக ஊடகங்களில் சரமாரியாக குற்றச்சாட்டுகள் வச்சவர் தான் நம்ம தம்பி லயலமணி. புட்சட்னி ராஜ்மோகன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். திமுக மேடைகளில் பேசிட்டு இருந்தவர், யாரு காசு கொடுத்தாலும் எல்லா மேடைகளிலும் பேசிட்டு இருந்தவர் தான். ஆளே இல்லைன்றதுனால கொள்கை பரப்பு செயலாளர் அவரை பிடிச்சிட்டு வந்தாங்க. இப்போ மாசமானா உனக்கு ஒரு அமௌண்ட் தர தம்பி, அவர் ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருந்தாரு. ஸோ அந்த சேனல்ல என்ன தொகை உனக்கு மாசமான வருமானம் வருதோ அதை விட உனக்கு 2 மடங்கு தரேன்னு சொல்லி தான் அவரை கூப்பிட்டு வந்தாங்க. அவர் இந்த 2-3 ஆண்டுகள்ல கொள்கை பரப்பு அப்படிங்கிறத எதுவும் பரப்புரை அப்படி எதுவும் செய்யலையா? என்ன கொள்கையை அவர் பரப்புனாரு? ஒரு கொள்கையை வந்து பரப்பல அவர். அந்த என்ன சொல்றதுன்னா, அடுக்குமொழிகள்ல, அதுவும் ரொம்ப பழைய டைலாக், பாலையா படங்கள் வர அந்த ஜோக்குகள்லாம் வந்து மேடைகள்ல வந்து பேசி தெரிஞ்சாப்புல. அதை விட பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எழும்பூருக்கு வந்து அவர் தான் வேட்பாளர். அவரே தன்னை வந்து வேட்பாளர் அறிவிச்சுக்கிட்டாரு. விஜய்க்கு முன்னாடி அறிவிச்சிட்டாரு. விஜய்க்கு முன்னாடி வந்து அறிவிச்சிட்டாரு. ஏன்னா அவர் தானே முதல்ல, விஜய்க்கு முன்னாடி அவர் தானே பேசுவாரு மேடைகள்ல. சோ அதனால அந்த அட்வான்டேஜ். இந்த ஆர்டர் இருக்குல்ல, ஒரு கட்சியின் தலைவர் தான் அறிவிக்கணும், அல்லது கட்சியில் யார் பொறுப்போ கட்சி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கணும். அப்படிதான் ஒரு பக்கம் ஆதவ அர்ஜுனா வந்து வெள்ளிவாக்கத்தில் போட்டிட்டுனா முன்னாடியே அறிவிக்கப்பட்டது வேற கட்சியினுடைய வேற நபர்களால. ராஜ்மோகன் இவருக்கு முன்னாலே அறிவிச்சிருக்காரு. இப்போ இது வந்து தலைவருக்கு கட்சி கொடுக்க வேண்டிய மரியாதை அப்படிங்கிற ஒரு அம்சம் இருக்குல்ல. வெளியில் இருக்கிறவங்க விஜய் குறித்து விமர்சிக்கிறது, எதிர்கட்சியினர் மாற்று கருத்து இருப்பவர்கள் வேற. நீ என்ன அறிவிக்கிறது, நானே அறிவிக்கணும் பாரு, எழும்பூரில் போயிட்டு நான் தான் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு கட்சி ஒழுங்குக்கு இது மீறியது. நீங்கள் எப்படி இதை அறிவிக்கலாம் அப்படிங்கிற கொஸ்டின் எதுவும் ரைஸ் ஆகலையா உள்ள? இல்லை, அது கட்சியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அது பிரச்சனைகள் வந்து எழும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, கட்சியில் வந்து செயற்குழு இருக்கும், பொதுக்குழு இருக்கும், நிர்வாக குழு இருக்கும், ஒழுக்கப்படுத்துகின்ற குழு, இந்த மாதிரி பல்வேறு நிலைக்குழுக்கள் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து கேள்வி கேட்பாங்க. யார் வேணாலும், கட்சியோட தலைவரை கூட இந்த குழுக்கள் வந்து கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி இங்கே எதுவுமே வந்து கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் நிறுவனம் செட்டப்பில் தான் அது வந்து இயங்குது. இப்போ ஒரு கார்பரேட் நிறுவனம் டீலர்ஷிப் யார் வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். ஒரு தொகையை நீங்கள் கட்டினீங்கன்னா அந்த தொகையை நீங்கள் கட்டிட்டு டீலர்ஷிப் எடுத்துக்கலாம். நீங்கள் பெரிய ஒரு பிராண்ட் இருக்கும், டாட்டான்னு ஒரு பிராண்ட் இருக்கும். இது ரிவர்ஸில் இருக்குது. நீங்கள் தொகையை கட்டி எடுக்கிறதுன்னு சொல்றீங்க. ஆமாம். இந்த பக்கம் வந்து நீங்கள் இன்னொரு பக்கம் ராஜ்மோகனுக்கு மாத ஊதியம் வழங்கப்படுகிறது கட்சியில். அது வந்து கட்சியில வேலை செய்யறதுக்கு, அது கட்சி முன்னேற ஊழியர்னு சொன்னா அது இருக்கதானே செய்யும். இல்ல அது வந்து அவரை வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு சொல்றேன். கட்சிக்கு ஆள் இல்ல, அங்க வந்து பேசுறதுக்கு ஆள் இல்லமோ அவரை வந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் வெளியில இருக்குமோ அவருக்கு வந்து மாசமான சம்பளம் கொடுத்தாங்க. அப்படிதான் பாத்தீங்கன்னா கொள்கை பரப்பு கட்சி வேலைகளுக்கு ஊதியம் கொடுக்கதானே செய்யணும். ஊதியம்ன்றது வேற சார். அது இப்ப நம்மளும் வந்து பாத்திருக்கோம். வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்ல வந்து முழு நேர ஊதியம் இருந்தாங்களா வந்து கொடுப்பாங்க, ரொம்ப சொற்ப தொகையா தான் இருக்கும். அதுக்குள்ள அவங்க வாழ்க்கையை வந்து அமைச்சுப்பாங்க. அது வந்து வேற. இது வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. இது வந்து கார்பரேட் நிறுவனம் போல டீலர்ஷிப் எடுக்கிறாங்க. டீலர்ஷிப் நீங்க ஒரு பெரிய பிராண்ட் எடுத்து கூட நீங்க வந்து ஆத்தரைஸ் டீலர்னு சொல்லிட்டு நீங்க எங்க வேணாலும் பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, மெயின் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளை கழகங்கள் அங்கங்க ஓப்பன் பண்ற மாதிரி தான். இப்ப நீங்க ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும், சிடிஆர் நிர்மகுமாரா இருக்கட்டும், வந்து அந்த ஐஆர்எஸ் அருண்ராஜா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாரும் இவர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வேலைகள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் பிரான்ச்சைசி வழங்கப்பட்டிருக்கிறதா? பிரான்ச்சைசி வழங்கப்பட்டிருக்கிறது. தொகை வந்து பேசப்பட்டிருக்கு. 234 தொகுதிக்கும் நான் சொன்ன மாதிரி கட்சியில் ஆள் இல்லாதனால வெளியில இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க கேட்கலாம், எப்படி இதெல்லாம் வந்து நீங்க சொல்றீங்கன்னா, இப்ப விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் என்ன சொன்னார்னா, எனக்காக யாரும் போஸ்ட் ஓட்டினாங்க, சைக்கிள் ஓட்டி வந்தவங்க யாரும் ஹெலிகாப்டர்ல இருந்து வந்தவங்களுக்கு சீட்டு கிடையாது, கார் ஓட்டி வந்தவங்களுக்கு சீட்டு கிடையாதுன்னு சொன்னாங்கல்ல. அதெல்லாம் கூட பரவாயில்ல, நம்ம வந்து ஒத்துக்கலாம். விஜய் ரசிகரா இருக்கிறவங்களுக்கு கூட சீட்டு கிடையாது. இல்ல, நான் கைப்பட தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு விஜய் அறிவிக்கிறார். கைப்பட தேர்ந்தெடுத்தேன், கையூட்டு கொடுத்தவர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் மாத்தி சொல்லிட்டார். யாரெல்லாம் கையூட்டு வந்து கொடுத்தாங்களோ, எனக்கு சீட்டு கொடுங்க, நான் விஜய் ரசிகர் கிடையாது, நான் உங்க கட்சி கிடையாது, உறுப்பினரே கிடையாதுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கையூட்டு வந்து கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்துருக்காங்க. சாதாரண பாமரர்களுக்கு நான் சீட்டுகள் வழங்கி இருக்கிறேன். அவர்கள் வந்து இப்போ பாரம்பரிய அனுபவம் கொண்டவர்கள் இல்லை என்றெல்லாம் விமர்சனம் வருகிறது. அனுபவம் இல்லை, ஆமாம், அவங்களுக்கு ஊழல் செய்கிறதுல அனுபவம் இல்லை, சாதாரணர்கள் எல்லாரும் கூட உறுதிமொழி கூட எடுத்துக்கிட்டாங்க. சாதாரண பின்புலம் கொண்ட வேட்பாளர்கள், சாதாரண பின்புலம் கொண்ட ஆதவ அர்ஜுனா, அது மாதிரி சாதாரண பின்புலம் கொண்ட சிடிஆர் நிர்மல்குமார், சாதாரண பின்புலம் கொண்ட புசி ஆனந்த், இப்படி சாதாரண பின்புலம் கொண்டவர்களே நான் அறிவிச்சிருக்கேன்னு சொல்றாரு அவர்.
இல்ல இப்ப சாதாரண பின்புலன்னு அவர் சொல்றாரு, ஊழல் செய்யலன்னு சொல்றாரு. இதுலயே வந்து நமக்கு வந்து மாற்று கருத்து இருக்கு. இப்ப யாரெல்லாம் மாவட்ட செயலர் நிறைய பேருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க, அவங்களே யாருன்னு பாத்தீங்கன்னா ஊழல் செய்யறதுக்கு முன்னாடியே அவங்கள ட்ரெயின் பண்ணியாச்சு. எப்படி ட்ரெயின் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, 100 ரூபாய் விற்கிற டிக்கெட்டை பாத்தீங்கன்னா 110 ரூபா அரசாங்கம் வச்சிருக்க அந்த நிர்ணயம் பண்ண டிக்கெட்டை 1000 ரூபாய் 10,000 ரூபாய் வரைக்கும் வித்தவங்க தான் இவங்க. ஸோ அப்படியெல்லாம் வித்து ஒரு ஏற்கனவே வந்து இவங்களை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் பண்ணி இன்னைக்கு அவங்க பாத்தீங்கன்னா 10 கோடி ரூபாயில இருந்து 5 கோடியில ஆரம்பிச்சு 10 கோடி ரூபாய் வரைக்கும் கட்டுத்தொகை வந்து கட்டியிருக்காங்க. அதான் சொன்னல, கையூட்டு வந்து கட்சி கொடுத்து தான் இவங்கள வேட்பாளரா வந்திருக்காங்க. தொகை வேட்புமனு தாக்கல் செய்யும் போது கட்டுத்தொகை அங்கதானே கட்டுவாங்க. அந்த கட்டுத்தொகை வேற. இப்ப வந்து நீங்க வந்து 100 ரூபாய் ஃபார்ம் இவங்க கொடுத்தாங்க, அதுக்கு வந்து 10,000 ரூபாய் நீங்க வந்து கட்டணும்னு சொன்னாங்களா, டிடி எடுத்து கொடுக்கணும்ன்ற. அது வந்து வேட்பாளர் தேர்வுக்கு தான். நீங்க வேட்பாளர் தேர்வு பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கட்சிக்கு ஒரு தொகை வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்களை வேட்பாளர், கட்சி 1 ரூபாய் செலவு பண்ணாது. இப்ப எல்லா கட்சிகளும் பாத்தீங்கன்னா கட்சிகள் வந்து வாங்குவாங்க வேட்பாளர்கிட்ட இருந்து ஒரு பணம் வாங்க. ஏன்னா கட்சி வந்து நடத்தணும், தேர்தல் செலவு இருக்கு, இதெல்லாம் வந்து வேட்பாளர்கிட்ட இருந்து வாங்குவாங்க. அதை தாண்டி ஒரு வேட்பாளர் எவ்வளவு செலவு பண்ணுவார்னு கேட்பாங்க. இதெல்லாம் வந்து எல்லா கட்சியும் நடக்குதான். ஆனா இங்க வித்தியாசம் எந்த வகையில வேறுபட்டு இருக்குது? அப்போ எந்த விதத்துல வேறு வந்து தேர்தல் நடக்குது, இவருக்கு பணம் இருக்கிறவங்க கொடுக்குறாங்க. நான் நம்புறேன், எனக்கு தெரிஞ்ச வகையில் லயலாமணி காசு கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. கொடுத்துருக்காரு. லயலாமணியுமா கொடுத்துருக்காரு. யாருக்குமே சீட்டு ஃப்ரீ கிடையாது சார். ராஜ்மோகனுக்கு கட்சி தான் காசு கொடுக்குன்னு சொல்றீங்க ஒரு பக்கம். ராஜ்மோகன் எப்படி காசு கொடுத்துருக்க முடியும் சார்? இப்போ விஜய் என்ன வேட்பாளரை தேர்வு பண்ணிட்டாருன்னு எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குன்னு வச்சுங்களேன், நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். யாருக்கிட்ட வேணாலும் ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா இல்ல நம்ம வந்து அவதூறு பேசுறதா? இல்ல, அவதூறு பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. உறுதி செஞ்சுக்கலாம், நீங்க தாராளமா உறுதி செய்யலாம். இப்ப எனக்கு சீட்டு கன்ஃபார்ம் பண்ணா பல்வேறு தொழிலதிபர்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, யார் வேணாலும் இருக்காங்க. அவங்க கிட்ட கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். நான் இன்னைக்கு எனக்கு வந்து 100 ரூபாய் கொடுத்தேன்னா திருப்பி உனக்கு 300 ரூபாயை திருப்பி தரேன், நான் எப்படியும் சம்பாதிக்க தான் போறேன், நான் உனக்கு திருப்பி தரேன்ற அடிப்படையில வெளியில வாங்கி பணம் கொடுத்து. ஓகே, நீங்க ஒரு பிசினஸ் மாடல் மாதிரி சொல்றீங்க. நான் திரும்ப அந்த பாயிண்ட்டுக்கே வரேன். சாதாரணர்கள் இப்போ ராஜ்மோகன் அந்த எழும்பூர்ல அந்த நடந்த மீட்டிங்ல, அக்கா உங்க வீட்டில் தான் காலைல பிரேக்ஃபாஸ்ட், உங்க வீட்டில் மத்தியானம் சாப்பாடு, அந்த வீட்டில் டீ இப்படின்னு அவர் சொன்னார். அதே தான் விஜய் கிட்டத்தட்ட அதை ரிப்ளிகேட் பண்ணியிருக்காரு. உங்க வீட்டுக்குள்ள நான் ஒருத்தர் அனுப்பி வைக்கிறேன், உங்களுடைய மனசு ஏதாவது ஒன்று சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க உங்களுக்காக வந்து நிற்பாங்க. சாதாரணர்கள்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. பிற கட்சிகள் போல இல்லை, நாங்கள் கொஞ்சம் வேறுபட்டவர்கள் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்றாரு. இந்த சாதாரணர்கள் இல்லையா? சாதாரணர்கள் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களா? யாருமே சாதாரணமா ஆட்கள் இவர் யாருமே கிடையாது. இப்போ அவர் சொன்னாங்கல்ல, ஒரு மாவட்ட செயலாளர், அவர் ஆட்டோ ஓட்டுநர், அவருக்கு வந்து நாங்கள் மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்கோன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டோ ஓட்டுகின்ற மாவட்ட செயலாளர் எவ்வளோ பெரிய வந்து ஏழ்மையில இருந்தாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உள்ளபடியே அவர் வந்து ஆட்டோ ஓட்டுநர் இருந்தார், உழைத்து தான் அந்த கட்சிக்குள்ள வந்தார். ஆனால் அவர் வரும்போதே கட்சிக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, சினிமா வந்து பிளாக்ல டிக்கெட் வித்து பணம் சம்பாதிக்குது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாவட்ட செயலர் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் கோடீஸ்வரராக உயர்ந்தார். இதை யாரும் வந்து சொல்றது இல்ல. 36 லட்சம் வரைக்கும் ஆட்டோக்காரர் இருந்தது. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆட்டோக்காரர் தான். இப்போ பாத்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர். 36 லட்ச ரூபாய் கொடுத்து நீங்க போங்க, 36 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு வேட்பாளரும் கூட. ஆமா, வேட்பாளரும் கூட. இப்ப ராயபுரம் வேட்பாளரா இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா தென்சென்னை மாவட்ட செயலர் இருந்தார். 36 லட்ச ரூபாய் கொடுத்து நெட் கேஷ்ல வந்து கார் வந்து வாங்குறாரு. கட்சி பதிவு பண்ணாங்க பாத்தீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா கட்சியை வந்து பிரகடனப்படுத்த அந்த தேதியில கார் நம்பர் வந்து வச்சிருக்காரு, ஃபேன்சி நம்பர் வந்து வாங்குறாரு. 2 லட்ச ரூபாய் கிட்ட கொடுத்து அந்த நம்பர் வந்து வாங்குறாரு. இந்த ஆட்டோக்காரர் தான் நான் சொல்றேன் பாத்தீங்களா, இந்த ஏழ்மையான ஆட்டோக்காரர் 2 லட்ச ரூபாய் கொடுத்து ஃபேன்சி நம்பர் வாங்குற அளவுக்கு உயர்ந்தது. காரா மாறினதுக்கு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. எக்ஸப்ஷனல் கேஸ் தான, விதிவிலக்கு எல்லா கட்சியிலும் தான் இருக்கு. எந்த கட்சியில இப்போ வந்து சாதாரண பாமரர்கள் ஏழைகளை மட்டுமே அறிவிக்கிற கட்சி அப்படின்னு வெகு சில கட்சிகளை சொல்லலாம். நீங்க சொல்லலாம் சார். எந்த கட்சியிலையும் மாற்றுக்கான கட்சிங்க அவங்கள வந்து நாங்கள் வேட்பாளர் நிறுத்துறோங்கிற காலம் வந்து மலையேறி போச்சு. பிராக்டிகலி அது வந்து இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல உண்டு. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா இது அந்த மாதிரி இல்லைன்னு சொல்றேன். நான் இப்போ ஒரு போட்டோ எடுக்கிறனாலே 15,000 ரூபாய் வாங்குறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் சரத்னு ஒரு தம்பியோட ஸ்டோரி கூட இப்போ வெளில வந்திருக்கோம். இது அங்கொன்றும் இங்கொன்றாக நடக்கவில்லை. முழுக்க கட்சியில கட்டமைப்பு இப்படிதான் இருக்கு. அண்ணன் கிட்ட போட்டோ எடுக்கணுமா, 15,000 ரூபாயில இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி யாருமே போட்டோ இது வரைக்கும் அவர்கிட்ட எடுத்ததே இல்லை. அது ஒரு தொகையா இவங்க வந்து சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. அதை சொல்றேனே, எச்சி டம்ளர் கூட 15,000, 20,000, 50,000, 1 லட்ச ரூபாய்க்கு ஏலம் விட்டுறாங்க. ஸோ இப்படி ஒரு கட்டொழுங்கு இல்லாம இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்ணி இவங்க தான் இன்னைக்கு வேட்பாளர் தான் நமக்கு உள்ளபடி அச்சம் வருது. இப்போ நீங்க சாமானிய மனிதர் நீங்க எடுத்துங்க, பிரச்சனை இல்லை. இப்போ விஜயகாந்த் கூட பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் கடை வச்சிருந்தவங்க தான் வந்து எம்எல்ஏ ஆக்கினார். அந்த மாதிரிலாம் உழைத்தவர்கள் கிடையாது இவங்கெல்லாம். இப்போ லெஃப்ட் பாண்டின்னு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நான் அந்த பெயர் பட்டியல் படிக்கும் போது லெஃப்ட் பாண்டி அப்படிங்கிற வேர்டு வந்து அட்ராக்டிவா இருந்தது. அவரை பத்தி தேடி பார்த்தா அவர் வந்து கண்ணா பின்னான்னு
இல்ல அவர் A+ ரவுடி. நீங்க அப்படிலாம் கண்ணா பின்னா அப்படிலாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கண்ணாபின்னு கெட்ட வார்த்தையில பேசி வச்சிருந்தாருங்க. கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தையில அவர் வந்து இயல்பாவோடு தான் பேசுவார். அவங்க தொண்டர்கள் கிட்ட பேசும்போதே, தோழர்கிட்ட பேசும்போதே அவர் வந்து தான் போட்டு தான் ஆரம்பிப்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் அவர் சமீபத்துல கூட நீங்க வந்து பார்த்திருக்கலாம். சாட்டை துரைமுருகன் அவருக்கு வந்து சவால் விட்டவர் அவர் தான். ஸோ அங்க ஒரு அடிதடிலாம் நடந்தது. அவர் முழு நேர வேலை பார்த்தீங்கன்னா அடிதடி பண்றது மட்டும் தான், கட்ட பஞ்சாயத்து பண்றது. அந்த தேனி மாவட்டத்துல இருந்து மகளிர் அணில சத்யான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்கள வந்து பயங்கரமான அபியூஸ் பண்ணதுல இருந்து, அவங்கள மிரட்டினதுல இருந்து, அவங்க இவருக்கு பயந்துருக்கு கடைசியில ஊரை விட்டே ஓடி போனாங்க. அது பல்வேறு காணொலிகள் வந்திருக்கு, மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்துல வந்திருக்கு. விஜய் கிட்ட எவ்வளவு வந்து முறையீடுகள் வந்து பண்ணீங்க. இப்போ அண்ணன் வந்து கொதிக்கிறாருல்ல, திரு பொன்ராஜ் அவர்கள் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படின்னா தவறுதான். பொன்ராஜ் அவர்கள் பேசியது நம்ம வந்து நியாயப்படுத்தல, தவறுதான். அந்த வார்த்தை வந்து நிச்சயமா பயன்படுத்தக்கூடாது. ஆனா அதை எப்படி நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா, தமிழகத்துல இருக்க பெண்களை வந்து பேசிட்டாரு பொன்ராஜ். அப்படி அவர் வந்து ஒரு காலம் சொல்லவே இல்லை. டிவிக்கல இருக்க பெண்கள் இந்த மாதிரி வந்து பேசுறாங்க, இதை வந்து விஜய் கண்டிச்சிருக்கணும், விஜய் வந்து இதை கண்டிக்கல அப்படின்னு சொல்றதுதான் விஷயம். மடை மாத்துறாங்க. இதுல ஒரு பெண்ணை, ஒரே ஒரு பெண்ணை பத்தி பேசியிருந்தாலும் தப்புதான். நம்ம இல்லன்னு சொல்றோம். அந்த பொண்ணு அப்படி பேசுனது, ஏமா அப்படி பேசணும், இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றது வேற. அதன் பொருட்டு இப்படியான விமர்சனங்கள் இப்படி பேசுறதுனால இப்படி இன்னொன்னு அந்த அவங்க ரொம்ப பயன்படுத்தின வார்த்தைகள் இருக்குல்ல, அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்துடும். இப்போ சத்யா அவங்க வந்து புகார் கொடுத்துருப்பான், அதுக்கு விஜய் நடவடிக்கை எடுத்திருப்பார்ல. இல்ல, அதுதான் இல்லைன்னு சொல்றோம். விஜயம் நடவடிக்கை எடுக்கல. அப்படி பேசின அந்த குற்ற செயல்ல ஈடுபட்ட லெப்ட் பாண்டிக்கு கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு வந்து சீட்டு கொடுக்குறாங்க. அப்போ நீங்க யாரு எளிய மக்கள் இங்க? இப்ப நான் சொன்ன உதாரணம் ஆட்டோக்காரரா இருக்கட்டும், நீங்க சொன்ன தம்பி லயலாமணியா இருக்கட்டும், நீங்க ராஜ்மோகனா இருக்கட்டும், யாருமே இங்க சாதாரண மனிதர்கள் இல்ல. இன்னும் சொல்ல போனா எங்க பகுதி சைதாப்பேட்டில் அருள் பிரகாசன் ஒருத்தருக்கு வந்து சீட்டு கொடுக்குறாங்க. அவர் விஜய் ரசிகரே கிடையாது, கட்சியிலயும் கிடையாது. அவர் ரஜினி மன்றத்துல இருந்தவர். அவரை கூட்டு வந்து விஜய் ரசிகரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு சார் சரிங்க சார், நான் என்ன சொல்றேன்னா கட்சியிலேயாவது இருந்திருக்கணும்ல. கட்சியிலயும் கிடையாது. கட்சியிலயும் கிடையாதுங்க. இப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப செங்கோட்டையன் சொல்றீங்க, JCT பிரபாகரன் சொல்றீங்க. சொல்றேன் இல்லங்க, இவங்க எல்லாம் பரவாயில்ல ஒரு கட்சியில இருந்திருக்காங்க, உங்களுக்கு பயனுள்ளவங்களா இருப்பாங்க. அவங்க யாரும் கட்சியினுடைய விஜய் ரசிகர்கள் என்கிற காரணத்தினால் செங்கோட்டை நினைக்கப்படும். இல்ல நான் சொல்றேன், அவங்க பொலிட்டிக்கலா அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நீ வந்து இளைஞர்கள் வச்சிருக்க காட்டி, அப்ப இவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் வர்றது தவறு கிடையாது. எல்லா கட்சியிலும் நடக்கும். ஏன் நீங்க வந்து அதிமுக வந்து OPS நீங்க வந்து திமுக எடுத்துக்கலையா? அதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன் வந்து இருக்கும். ஆனா இவங்க என்னன்னா, நான் விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தவங்களுக்கு தான் கட்சியில கொடுப்பேன்னு சொன்னீங்க, அதுவும் கிடையாது. சரி, விஜய் கட்சியில இருந்தவங்க அதுவும் கிடையாது. சூர்யா ரசிகராக இருந்தவங்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்க, வந்து ரஜினி மன்றத்துல இருந்தவங்களுக்கு சீட்டு கொடுங்க. அப்போ உங்க பிரதானம் வந்து பணம் யாரு கொடுத்தாலும் சீட்டு கொடுப்பேன்னு சொல்றது அவங்க. நீங்க தயவு செஞ்சு இந்த சொல்லாதீங்க, நேர்மையா கொடுத்துருக்கேன், கைப்பட நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். மேடையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்குது. ஊழல் தொடர்பான புகார்ல குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டு சிறை சென்ற செங்கோட்டையன் அவர்கள் மேடையில் நின்றபடி உறுதிமொழி எடுக்கிறார். மக்கள் பணத்தை நான் எடுக்க மாட்டேன், நான் ஊழல் செய்ய மாட்டேன், நான் மக்களுக்கு நேர்மையாக செங்கோட்டையனை கூப்பிட்டு கொண்டு மேடையில ஊழல் செய்ய மாட்டேன்னு உறுதிமொழி எடுக்க வச்சிருக்காருல்ல. அது பெரிய சாதனை தானே. சரி, சோதனை சார். இது தமிழக அரசியலுக்கு வந்து சோதனையா தான் நம்ம வந்து பாக்குறோம். உள்ள நீங்க வந்து ஊழல் செய்யாதவங்களுக்கு நான் சீட்டு கொடுத்துருக்கேன், எளிய மக்களுக்கு சீட்டு கொடுத்தேன். வெளியில 200 பேர் வச்சு ஒருத்தன் போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா கட்சிக்காக நாங்க உழைச்சோம், எங்களை எதுவுமே நீங்க கன்சிடர் பண்ணல, ஒருத்தங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு சீட்டை கொடுத்துட்டீங்கன்னு வெளியில வந்து போராட்டம் இருக்கு. ஸோ இப்படிதான் சார் இங்க இருந்துட்டு. ஆனா நம்ம அரசியல் களத்தை பார்க்கும்போது கம்பேரிட்டிவா தான் பார்க்கணும். இப்போ வந்து இதர கட்சிகள் சாதாரணர்களை, இப்போ வந்து திமுக கட்சி தொடங்கியது, அதிமுக கட்சி தொடங்கி எல்லாருமே புது கட்சி தொடங்கும் பொழுது அவங்க வந்து சாதாரண மக்களை அரசியல் கட்சிகளை நிறுத்துவது, வேட்பாளர் நிறுத்துவது ஒரு பிராண்டிங்கும் கூட ஒரு வகையில் அதை வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாக சாதனையாகவும் சொல்லுவாங்க. திமுக சொல்லியிருக்காரு, அதிமுக எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இவரும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொபோர்ஷனேட்லி நான் சாதாரண நிறுத்தி இருக்கிறேன். மேபி பட்டியல் சொல்லாமல் இருக்கலாம், அது நமக்கு யார் என்ன அதுன்னு தெரியாது. பட் அந்த டேர்ம் வந்து எனக்கு கவனிக்கத்தக்கதாக தோணுச்சு. இப்போ நீங்க வந்து இப்போ திமுக வந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க, வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. 164 பேர் வந்து வேட்பாளர் இருக்காங்க. 125 பேருக்கு வந்து பட்டதாரிகள் இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா சட்டம் படித்தவர்கள் வந்து 29 பேர். அதுல பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து 18 பேர் இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முனைவர் பட்டம் வாங்கினவங்க வந்து 7 பேர் இருக்காங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் 15 பேர் இருக்காங்க. புதிய முகங்கள் 60 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை வந்து கொடுக்க சொல்லுங்க விஜய் அவர்களை. 266. இது சமூக நீதிக்கான அரசு திமுக அரசு இந்த மாதிரி பண்றாங்க. டிரான்ஸ்பரன்சி இருக்கு, அது வந்து சொல்றாங்க வெளியில. முன்னாள் அமைச்சர்களுக்கே ஒரு சிலருக்கு வந்து சீட்டு கொடுக்கல. 60 பேர் வந்து அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் நிறைய பேர் கொடுக்கல.
ஒரு 28 வயது நிரம்பிய ஒரு மருத்துவர் ஒரு வந்து பட்டியலில் ஒரு பெண்மணிக்கு வந்து சீட்டு பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர், அருந்ததி வகுப்பை சேர்ந்தவர். கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து சமூக நீதி, இதுதான் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி. இப்படிதான் நீங்க வந்து கொடுக்கணும். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல மன்னராட்சியை நான் ஒழிப்பேன், திமுக வந்து பரம்பரை ஆட்சி பண்றாங்க ஒழிப்பன்னு சொல்றீங்களா, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நாம் சொல்றோம். சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சரி, ராமநாதபுரம் உங்களுக்கு தெரியும், ராமநாதபுரம் சமஸ்தானம் வந்து இருந்தது. மன்னர் அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா சண்முக ராஜேஸ்வர சேதுபதி. இவர் வந்து எலெக்ஷனுக்கு, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடில இருந்து அவங்க வந்து ராஜாவா இருப்பாங்க. ஆமா, அந்த மன்னர் சேதுபதி மன்னர் வகைரால வந்து இருப்பாங்க. அவங்களை எதிர்த்து யாருமே வந்து போட்டி போட மாட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் வந்து இருந்து, காங்கிரஸும் வந்து யாரும் இவங்களை எதிர்த்து போட்டி போட மாட்டாங்க. சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் இதுதான் வந்து நிலைமையா இருக்கும்போது இந்த ஸ்ட்ரக்சரை இதை வந்து உடைக்கிறாரு. அங்க யாராவது போட்டி போடுங்கன்னா கூட யாரும் வந்து வரமாட்டாங்க, வேட்பாளரே வரமாட்டாங்க. அப்போ இது ஒரு சுதந்திர நாடுன்னு நம்ம வந்து சொல்றோம், சட்டத்தின் ஆட்சி தான் இங்க நடக்குதுன்னு சொல்றோம், எல்லாரும் சமன்னு சொல்றோம். இதெல்லாம் விஜய்க்கு தெரியாது, விஜய் ரசிகர்களுக்கு தெரியாதுன்னு நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப என்ன பண்றாருன்னா, முத்தமிழ் கலைஞர் என்ன பண்றாருன்னா, இது தப்பா இருக்கு, இது ஒரு சுதந்திர நாட்டுல இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரக்சரை உடைக்கிறதுக்காக ஒரு சாதாரண அந்த மன்னர்கிட்ட இருந்து அங்க வயதான குதிரைகளை வாங்கி போய் பொழப்பு நடத்துற ஒரு குதிரை வண்டி ஓட்டுநர், அவர் பாத்தீங்கன்னா தங்கப்பன்னு சொல்லிட்டு அவரை வந்து வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. அண்ணா கிட்ட எடுத்து போய் இவர் சொல்றாரு. இப்போ யார் இந்த வேட்பாளர் வந்து ரெஃபர் பண்ணாங்கன்னா கலைஞர் தான். சரி, ஓகே, அப்போ அவர் சொன்னார்னா இது சரியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாதுரையும் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க. அதை போய் மன்னர்கிட்ட வந்து சொல்றாங்க, அந்த சண்முக ராஜேஸ்வர சேதுபதி அவர்கிட்ட சொல்றாங்க, ஐயா முதல் முறையில வந்து திமுக வந்து உங்களை எதிர்த்து ஒரு வேட்பாளர் நிறுத்தினாங்க. யார் யா வேட்பாளர்னா, நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருப்பால குதிரவண்டி தங்கப்பன் தான் வேட்பாளர்னா. சிரிக்கிறாரு. அவர் எப்பவுமே வெளியில வரதோட வேட்புமனு தாக்கல் பண்றதோட சரி, அவர் வந்து எலெக்ஷனுக்கு வந்து எதிர்த்து போட்டியிட அண்ணா போஸ்ட்ல தான் வந்து இருப்பாங்க. சோ இப்போ வந்து எதிர்த்து ஒருத்தர் போட்டியிட்டுறாரு. அப்ப கூட பாத்தீங்கன்னா அவர் எங்க பிரச்சாரத்துக்கும் வரல, யாரையும் போய் சந்திக்கவே இல்லை. கலைஞர் தெருத்தராக இறங்கி அந்த தங்கப்பனுக்காக, அந்த எளிய மகனுக்காக இறங்கி தெருத்தராக வந்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி அவர் ஜெயிச்சு சட்டமன்றம் வந்து போறாரு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து என்ன சமூக நீதி. இப்ப இந்த எளிய மக்களோட நீங்க பழகிறது, எளிய மக்களை வந்து சட்டசபைக்கு அனுப்புறதுன்றது, இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இந்த இந்த 234 பேர்ல விஜய் அறிவிச்சவங்கல்ல, அதுல பெருவாரே எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் தான், என்னோட பழக்கப்பட்டவங்க தான். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருப்பாங்கன்னு பார்த்தா இல்ல. இதுதான் சமூக நீதி. இதை மாதிரி ஏதாவது ஒரு வேட்பாளர் விஜய் சொல்லியிருந்தா உள்ளபடியே நான் வந்து வரவேற்பேன். அந்த மாதிரி ஒரு விஷயமும் அதுல இல்லை. ஓகே, அது அவங்க தரப்பு பதில் சொல்லணும். விஜய் வந்து கண்டிப்பாக ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் என்று தாவேகா தரப்புல சொல்லப்படுது. அவரும் அடுத்தால நான் தான் ஆட்சி அமைக்க போறேன், நம்ம தலைமையிலான ஆட்சி, இன்னென்ன திட்டங்கள் கொண்டு வர போறோம் அப்படின்னா இன்னைக்கு கூட பட்டியல் வச்சாரு. இப்போ அவர் 2 தொகுதியில் போட்டிடுறாரு. ஏன் 2 தொகுதி? ஒரு தொகுதி நான் முதல்வராக வரப்போறேன் அப்படின்னு இருக்கலாம். 2 தொகுதிங்கிறது டவுட்டா, அல்லது வந்து ஓகே ஒரு ஸ்ப்ரெட் இருக்கணும், திருச்சி வந்து ஒரு சென்ட்ரல்ல இருக்குது, அதனால அங்க ஒரு தொகுதி, இங்க சென்னை அப்படிங்கிற காரணமா? இல்ல, இதுல பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா முன்னாடி அப்ப பாத்தீங்கன்னா 4 தொகுதியில போட்டிடலாம், அந்த மாதிரி 4 தொகுதியில வந்து போட்டிட்டாங்க. 4 தொகுதியில போட்டியிட போறேன்னு வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க இல்லைங்களா? அதே ஃபார்முலா தான் இவங்க சொல்லுங்க. ஜெயலலிதா வந்து 4 தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க, கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, அவரோட வெற்றி மேல அவருக்கு நம்பிக்கை இல்ல. நம்ம ஒரு தொகுதியில் இன்னும் தோத்து போயிட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் இருக்கு. ஸோ அதனால அடிஷ்னலா என்ன பண்றாருன்னா இன்னொரு தொகுதியில வந்து போட்டிடுறாரு. ஆனா இவருக்கு வந்து அரசியல் சொல்லி கொடுத்த பயங்கரமான அந்த அரசியல் சாணக்கியர்கள், அரசியல் புலிகள்லாம் இருக்காங்க. ஆதவர்ஜுனா மாதிரி ஆட்கள்லாம் கூட இருக்கிறதுனால ஒரு ஸ்டோரியை சொல்றாங்க. அம்மையார் ஜெயலலிதா வந்து 4 தொகுதியில வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணாங்கன்னு. அந்த 4 தொகுதியில அவங்க வேட்புமனு வந்து நிராகரிக்கப்பட்டது அப்படின்றது இவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அப்ப அந்த 4 தொகுதியில வந்து வேட்புமனு வந்து நிராகரிக்கப்பட்டது. அதனால என்ன பண்றாங்கன்னா இவருக்கு பிளஸ் ஜோசியக்காரங்க வந்து சொல்றாங்க ஒரு தொகுதியில மட்டும் நிக்காதீங்க, 2 தொகுதின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் ஆனா அந்த அளவுக்கு 2 தொகுதியிலும் வேலைகள் இப்போ வரைக்கும் ஆரம்பிக்காம வெறும் ஜோசியத்தை நம்பி வேட்புமனு தாக்கல் செய்யறது உள்ளபடியே நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சி அளிக்குது. இவரு பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு, யாரு ஆதவர்ஜுனா தொடங்கிட்டாரு ஒரு பக்கம். அவன் குறைந்தபட்சம் மீட்டிங்ல பேசுறாரு, இவரு ராஜ்மோகன் பேசுறாரு. விஜய் இவ்வளவு பெரிய கட்சியினுடைய தலைவர் ஏன் இவ்வளவு தாமதம்? அதிகபட்சம் ஒரு 20 நாள் இருக்குமா? ஆமா, 20 நாள் தான் இருக்கும். 20 நாளுக்கு இது வரைக்கும் பிரச்சாரத்தை தொடங்கலையே. இதுதான் வேட்பாளர் பட்டியல் வந்துருக்குது, மற்ற கட்சிகள் மும்முரமா இருக்குது. அவர் ஜெயிக்கிறத பத்தி சீரியஸா இல்லையா? அதாவது பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்களோட அரசியல் பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த எந்த அரசியல் கட்சி மாதிரியும் எந்த கட்சி இருக்காது, எந்த தலைவர் மாதிரியும் விஜய் இருக்க மாட்டார். அவர் தான் அவங்களுக்கு முன்னாடியே சொல்றாரு, வேலூர் கூட்டத்திலே சொல்றாரு, நான் 12,500 கிராமங்களுக்கும் நான் வரணும்னு தான் ஆசை, நான் வருவேன், 12,500 கிராமங்களுக்கும் நான் வருவேன், நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வருவேன் முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு. ஸோ இதை தான் நம்ம சொல்றோம், இது மன்னராட்சி, இது பெரிய அண்ணன் மனநிலை.
இப்போ நீங்க வந்து அவரு ஏற்கனவே வேட்பாளர்கிட்ட சொல்லியாச்சு, நான் என் பேரை நீங்க பயன்படுத்திங்க, என் புகைப்படத்தை பயன்படுத்திங்க, நான் எந்த தொகுதிக்கும் வந்து வரமாட்டேன். ஏன்னா மார்ச் வெயில் மண்டைய பொழக்குது. அதனால வந்து நம்ம அண்ணன் வெளியிலாம் வர மாதிரிலாம் ஐடியா கிடையாது. 2 தொகுதி தான் பண்ணுவார். பெரம்பூர்ல பண்ணுவாரு, திருச்சி கிழக்குல பண்ணுவாரு. ஒரு சிலர் நட்சத்திர வேட்பாளர்களுக்கு மட்டும் போய் ஒரு சில ஜங்ஷன்ல மட்டும், எல்லா இடங்களும் கிடையாது, ஒரு சில ஜங்ஷன்ல மட்டும் பரப்புரை பண்ணிட்டு வந்துருவாரு. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த பரப்புரை 6 மணிக்குள்ளதான் இருக்கு. நீங்க 6 மணிக்கு மேல நம்ம ஆட்டோ ஓடாது. நீங்க 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் அண்ணனை யூஸ் பண்ணிக்கலாம். அதே யம வாகனம், அதே கேரவன்ல மட்டும்தான் வருவார். இதெல்லாம் வந்து கண்டிஷன். இந்த கண்டிஷன்லாம் யாரு ஒத்துக்கிட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் மக்கள் வந்து முடிவு பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ஒரு மக்களை சந்திக்க மாட்டீங்க, மக்கள் பிரச்சனை பேச மாட்டீங்க, மக்களோட நிக்க மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஆனா நான் வந்து எலெக்ஷன்ல நேரடியா சென்ட் ஜார்ஜ் கோட்டையில தான் கால வைப்பேன்னு சொல்றது என்ன மாதிரி அரசியல் நமக்கு தெரியும். ஓகே, சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் கால் வைப்பாருன்னு பார்ப்போம். எனக்கு 2-3 வேட்பாளர் குறித்து தெரிஞ்சுக்கணும். நடிகர் ஐ திங்க் ஸ்ரீநாத் அப்படிங்கிற நடிகர் ஸ்ரீநாத், தூத்துக்குடியோட வேட்பாளர், தூத்துக்குடி வேட்பாளர். அவர் மேடையில அந்த டாட்டாலாம் எப்படி காமிச்சாரு? அவர் எதன் பொருட்டு? அவர் முன்னாடியே கட்சியில இருக்கிறாரா? இல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா விஜயோட பாலிய நண்பர், கோலி விளையாடுனவர். விஜயோட வந்து கோலி விளையாடுனவர். தூத்துக்குடிக்காரரும் கிடையாது. அதை சொல்றேன் சார். நீங்க இதெல்லாம் வந்து நார்மல் ஒரு அரசியல் கட்சி கிட்ட தான் இதெல்லாம் கேட்கணும். விஜய் கட்சி பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு கட்சி. அவர் மட்டும்தான் தலைவர், அவர் யாரை வேணாலும் வேட்பாளர். அந்த மாதிரி அந்த ஸ்ரீநாத் பாத்தீங்கன்னா விஜயோட நண்பர். படங்கள்லாம் கூட நிறைய படங்கள் விஜயோட வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ விஜய்க்கு வந்து கிளாஸ்மேட். ஓகேங்களா? சப்போஸ் அவர் வந்து ஜெயிச்சு சட்டசபைக்கு நாளைக்கு போறாருன்னா அவரு கம்பெனி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லைங்களா? இவங்கெல்லாம் எத்தனை பேர் ஜெயிப்பாங்கன்னு வந்து தெரியாது. இவர் ஒரு நடிகர் ஜெயிச்சுருவான்னு நம்புறாங்க. இன்னொரு நடிகரா இவர் ஜெயிச்சு வந்தாருன்னா அவர் கம்பெனி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். அவரை வந்து தேர்ந்தெடுக்காங்க. அது அவரோட தனிப்பட்ட. தூத்துக்குடியில் யாரு பொட்டன்ஷியலான வேட்பாளர்? அதுதான் இப்ப நம்ம வந்து சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம்னா, இதுக்கு முன்னாடி அஜித் அக்னல்னு ஒருத்தவங்க வந்து இருக்காங்க, ஒரு சகோதரி. கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா வந்து செலவு பண்ணிருக்காங்க, கட்சிக்காக செலவு பண்ணிருக்காங்க. அவரோட அண்ணன் பாத்தீங்கன்னா பில்லா ஜெகன், விஜய்க்காக ஆரம்பத்துல இருந்து உழைத்தவர், கட்சியில வந்து விஜய்க்காக வந்து உழைத்தவர். அவரு வந்து ரஜினி ரசிகர் தான், ஆனா விஜய்க்கு வந்து ரசிகரா இருந்தார். அந்த பில்லா, ஆமா, அந்த பில்லா ஜெகன். ரஜினி படம் வரும்போது அவருக்கு பில்லான்னு பேர் வச்சாங்க. சோ அப்படி இருந்த ஒரு நபர். அவங்க தங்கை தான் பாத்தீங்கன்னா அஜித் அக்னல். அது கூட பாத்தீங்கன்னா அவங்க விஜய் வந்து பாக்குறதுக்காக வண்டியில இது பண்ணது. அதுக்கப்புறம் தற்கொலை முயற்சி பண்ணுவாங்க. அப்ப கூட என்ன பண்ணாங்கன்னா சமாதானம் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு மாவட்ட செயலாளர் கொடுக்கலமா, நிச்சயமாக உனக்கு நாங்க வந்து வேட்பாளர் கொடுப்போம். ஏன்னா அவங்க தொகுதி முழுக்க வந்து வேலை செஞ்சிருக்காங்க. தொகுதி முழுக்க அவங்களுக்கு வந்து நல்ல செல்வாக்கு இருக்கு. நிச்சயமாக ஒரு போட்டி வேட்பாளர், நல்ல ஒரு ஜெயிப்பான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா ஒரு டஃப் கொடுக்குற ஒரு கேண்டிடேட் அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த நடிகரை வந்து போட்டதுனால உள்ளபடியே அங்க களத்துல இருக்கிற அந்த தொண்டர்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப அப்செட்ல வந்து இருக்காங்க. மயிலாப்பூர்ல கட்சியினுடைய பொருளாளர் வெங்கட்ராமன், அவரை நான் ஒரு பக்கம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கேள்விப்பட்டேன், ஒருத்தர் வெறும் அக்கௌண்ட்னு கேள்விப்பட்டேன். அவரை வந்து ஒரு நிகழ்ச்சியில் பனையூருக்கு வரும்பொழுது ஐடி கார்டை காமிங்கன்னு சொல்லி வெளியே நிப்பாட்டி வச்சுட்டாங்க பவுன்சர்ஸ். அவருக்கு இப்போ அந்த அவமானங்கள் போகும் விதமாக மயிலாப்பூரில் அவருக்கு சீட்டு கிடைச்சிருக்குது. மயிலாப்பூரில் அவருடைய வாய்ப்புகள் என்ன? இப்போ அவர் பார்த்தீங்கன்னா விஜயோட ஆரம்ப கட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் அக்கௌண்டன்ட் தான். அவர் ஆடிட்டர்லாம் வந்து சும்மா சொல்கிறாங்க. ஸோ விஜய் கூட வந்து நீண்ட நாட்களாக இருக்கார். இதுதான் வந்து இங்கே சிக்கலே. அவருடைய ப்ரொஃபைல் என்ன ஆக்சுவலி? அவர் பார்த்தீங்கன்னா ஒரு எம்காம் வந்து படிச்சிருக்காரு. அவர் ஆடிட்டர்லாம் வந்து கிடையாது, அவர் ஒரு அக்கௌண்டன்ட் தான். ஸோ விஜய்க்கு வந்து கணக்கு வழக்கு எழுதிட்டு இருந்தவர் தான் அவர். நம்ம பழைய காலத்தில் கணக்கு புள்ளன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு அக்கௌண்டன்ட் தான். அப்படிதான் வந்து இருந்தார். அப்படியே வந்து கட்சியாக மாறும்போது பொருளாளராக வந்து மாறினார். அவருக்கும் புஷி ஆனந்துக்கும் ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் வந்து இருக்கு. வெங்கட்ராமனுக்கும் அந்த மேடையில் இப்போ பெரியார், காமராஜர், அம்பேத்கர் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் மயிலாப்பூர் மாமா. அந்த மயிலாப்பூர்ல இருக்கிறதுனால அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம வந்து திருஷாவோட முழுக்க திருஷாவோட என்ன சொல்றதுன்னா ரெக்கமெண்டேஷன்ல தான் இந்த பொறுப்பு வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் வந்து பொருளாளராகவும் அந்த பொறுப்பு வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டது. வேட்பாளராகவும் திருஷாவோட ஆசீர்வாதம் தான் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டது. யாரோட கட்சிக்காரங்களுக்கு வந்து பெருசா அவருக்கு வந்து பழக்கம் இருக்காது. கட்சி நிகழ்ச்சி அவருக்கு வந்து பெருசா போக மாட்டாரு. ஸோ விஜய் குறித்தும் வந்து அதிகமா வந்து பேச மாட்டார். விஜய் யாராவது விமர்சனம் பண்ணாலும் சண்டைக்கு கூட போக மாட்டாரு. ஸோ நீ ஏதாவது பேசிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு கலந்து போற ரொம்ப சாஃப்டான ஒரு மனிதர். அவரை வந்து மயிலாப்பூர்ல வந்து களமிறக்கியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு தம்பி ரமேஷ்னு ஒரு தம்பி, அவர் வந்து விஜய்க்காக வந்து ஊடகங்கள்ல பேசிட்டு இருந்தாங்க. அவரை வந்து ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்தவன் தான். அந்த ஒற்றை அடிப்படையில
ஸோ இந்த சமூகத்துக்கும் நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் வந்து விஜய் வந்து கிறிஸ்துவர். ஸோ எல்லாருக்கும் வந்து சமத்துவத்தை வந்து இங்கே காட்டுறாரு. ஏன்னா அவங்க வந்து திருஷா சொல்லிட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்காவது நீங்கள் வந்து பிராம சமூகத்துல வந்து டிக்கெட் கொடுக்கணும்னு சொன்னதுனால யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் இலவசமாக டிஸ்கவுண்ட்ல கொடுத்துருக்காங்க. வெங்கட்ராமனுக்கு டிஸ்கவுண்ட் இப்போ 10 கோடினா அவங்க 3 கோடி ரூபா கொடுத்தா போதும். தம்பி ரமேஷுக்கு அதே மாதிரி டிஸ்கவுண்ட்ல இவங்களுக்குலாம் சீட்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு இலவச இணைப்பும் வந்து இருக்கு, டிஸ்கவுண்ட்ல வந்து கொடுக்குறது. நீங்க பல்கா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஒரு சில டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்கல்ல, நம்ம புக் ஃபேர்லாம் வந்து கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ராஜேந்திரன் அவர்கள் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட டிரைவர். ஸோ அவரோட பையன் பாத்தீங்கன்னா சபரிநாதன், அவர் வந்து விஜய் ரசிகர் மன்றத்தில் கிடையாது, மக்கள் இயக்கத்திலயும் வந்து கிடையாது. அவர் வந்து நேரடியாக பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கம் மாவட்ட செயலாளராக போட்டாங்க. இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சீட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. சாதாரண டிரைவர் மகனுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. நீங்க வந்து அங்க குதிரை வண்டி சொன்னீங்கல்ல, டிரைவர் மகனுக்கு. டிரைவர் மகன்னா விஜயோட பல ரகசியங்களை வந்து காக்கக்கூடிய மனிதர். அதனால இவனை வெளில விடக்கூடாது, இவனை ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வைன்னு சொல்ற மாதிரி அப்படி கொடுத்தப்பட்ட சீட் இதெல்லாம். ஸோ இவரோட ரகசியங்கள் வெளியில சொல்லக்கூடாது, இவர் யாரெல்லாம் சந்திக்கிறாரு, இவருக்கான தொடர்பு என்ன, இதெல்லாம் வந்து தெரிந்த நபர்கள் வந்து வெளியேறிடக்கூடாது, வெளியேறினா அது வந்து ஆபத்து அப்படின்றதுனால இப்போ எங்களை மாதிரி அவங்க நாளைக்கு ஏதாவது ஒரு ஊடகத்தில் வந்து உட்காந்து பேசிடக்கூடாதுன்றதுனால இது வந்து டிஸ்கவுண்ட்ல கொடுக்கப்பட்டது. இவங்க வந்து எளிய மக்கள், நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி தான் இவங்க. ஸோ அதனால இவர் என்ன விஜய் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து வெல் செட்டில்டு ஃபேமிலி தான். ஸோ அவங்களுக்கு வந்து இலவசமாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதே சொல்ல வரோம்னா இவங்களுக்கு கொடுத்தது தவறுன்னு சொல்ல, விஜயே தன்னோட உயிராக நினைத்து விஜயோட முகத்தை வந்து பாத்தீங்கன்னா மார்பிலையும் முதுகிலையும் உடம்பு முழுக்க வந்து பச்சை குத்துன பாவம் தாடி பாலாஜி இப்ப இன்னைக்கு வெளியிலே போயிட்டாரு. அவரோட உடம்புல வந்து பச்சை குத்தி இருந்தது, அந்த மாதிரி உடல் முழுக்க பச்சை குத்தி இன்னொரு கட்சிக்கு போயிட்டாரு. ஆமா, இன்னொரு கட்சிக்கு வந்து போயிட்டாரு. விஜய்னு பேரை மாத்திக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க பேரோட வந்து விஜய்னு அப்படியே மாத்திக்கிட்டவங்க எல்லாம், அவங்க எல்லாம் வந்து இந்த கட்சியில வந்து பொறுப்பும் கொடுக்கல, அவங்களுக்கு வந்து பதவியும் கொடுக்கல, இப்ப எலெக்ஷன்ல சீட்டும் கொடுக்கல. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த வேட்பாளர் பட்டியல் வந்ததுக்கு அப்புறம் நிறைய நண்பர்கள் நம்ம கிட்ட தொடர்பு கொண்டு பேசுறாங்க, அண்ணா இது மாதிரி மிகப்பெரிய ஒரு அநீதி வந்து பண்ணியிருக்காங்க, நாங்க களத்துல இந்த வேட்பாளர்களுக்கு ஒத்துழைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு விஜய் கட்சிக்குள்ளே ஒரு ஒத்துழைமை இயக்கம் வந்து இங்க இப்போ உருவெடுக்கிறத நம்ம. ஓகே, விஜய் ரசிகர்களிடையே அதிருப்தி நிலவுகிறது. எனக்கு நிறைவா ஒரு கேள்வி, தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளும்போது இந்த மேடையில் ஜோசப் விஜய், ஆக்சுவலி லெட்டர் பேடெல்லாம் அப்படி இல்லை, நேரடியாக ஜோசப் விஜய்ன்ட்டு கட்சியில் அந்த அடையாளத்தில் இது வந்து ஜோசப் விஜய், அது வந்து வெறும் சட்டப்பூர்வமாக கெசட்டில் இருக்கிற பேரை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுனாலயா, அல்லது வேற அந்த கிறிஸ்டியன் லாபி கிறிஸ்தவ மிஷனரிஸ் அப்படி ஏதாவது இருக்குதா? இல்லை, திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அப்பா பேர் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர், அம்மா பேர் பார்த்தீங்கன்னா சோபா சந்திரசேகர். ஸோ இப்படி இருக்கும்போது வெகுஜனம், இப்போ நாங்கள் விஜயோட பயணப்பட்டவங்க எங்களுக்கு தெரியும் அவரோட உண்மையான பேர் என்னன்னு. அப்போ எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா, திரு எச் ராஜா அவர்கள் வந்து ஜோசப் விஜய்னு சொல்லாத வரைக்கும் யாருக்கும் வந்து இவர் பேர் வந்து ஜோசப் விஜய்னு வந்து தெரியாது. ஏன்னா எச் ராஜா வந்து ஜோசப் விஜய்னு சொன்னது பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு மத அரசியல் இருக்கு. சிறுபான்மையில வந்து சிறுமைப்படுத்தும் விதமாக அவர் வந்து பேசினார். அப்ப நம்ம எல்லாருமே வந்து விஜய்க்காக வந்து சப்போர்ட் பண்ணோம். இருந்துட்டு போட்டோம்டா, ஆமாண்டா அவர் பேர் ஜோசப் விஜய் தாண்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவருக்காக சப்போர்ட் பண்ணி நின்னோம். அதை இப்போ வந்து என்ன பண்றேன், இந்த எலெக்ஷனுக்காக நான் சிறுபான்மையினர், நான் வந்து ஒரு கிறிஸ்துவர்னு சொல்லிட்டு இந்த ஓட்டுக்காக ஜோசப் விஜய்னு சொல்றாரு, அழுத்தி சொல்றாரு. சி ஜோசப் விஜய்னு அவங்க அப்பா பேரோட சொல்றாரு. அவர் பிராக்டிசிங் கிறிஸ்டியன் அவரு இல்ல, அந்த மாதிரி அவர் வந்து அவங்க அப்பாவுக்கும் அந்த மாதிரி சர்ச்சுக்கு போற ஒரு வழக்கம் கிடையாது, இவருக்கும் அந்த மாதிரி ஒரு வழக்கம் கிடையாது. அந்த மதத்துக்குன்னு ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு நெறிமுறைகள் இருக்கும், குறைஞ்சபட்சம் அந்த சர்ச்சுக்கு போற மாதிரி ஒரு வழக்கம் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே அவருக்கு வந்து கிடையாது. பிறப்பால் ஒரு கிறிஸ்துவர்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. அதை தாண்டி அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஈடுபாடோ மத ஈடுபாடோ அந்த கடவுள் நம்பிக்கையோ அவருக்கு வந்து முற்றிலும் வந்து இல்லை. இப்ப இவரு சி ஜோசப் விஜய்ன்னு சொல்றது நமக்கு எதுவும் சிக்கல் கிடையாது. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜோசப் சஞ்சய்னு இவரோட மகன் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணாருன்னா இவரோட இனிஷியலை தூக்கிட்டார். ஜேசன் சஞ்சய் தான். ஜேசன் சஞ்சய் வந்து இவரோட இனிஷியலை தூக்கிட்டார், வின்ற இந்த இனிஷியலை தூக்கிட்டு எஸ்ன்னு போட்டார். அவர் அந்த படத்துல கூட பாத்தீங்கன்னா அவர் இயக்கியிருக்க அந்த படத்துல எஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க மனைவியோட, அவங்க விஜயோட மனைவியோட பெயரு சகோதரி சங்கீதா பெயரை வந்து இனிஷியலா வச்சு அந்த தம்பி வந்து போட்டிருக்காரு. இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அரசியலுக்காக தான் விஜய் வந்து பயன்படுத்துறாரு. நம்ம என்ன சொல்றோம்னா, விஜய் கிறிஸ்துவரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியுலகத்துல ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கிறாங்களா, அப்படிலாம் வந்து கிடையாது. அவர் முழுக்க முழுக்க ஒரு பிராமண லாபிக்குள்ளதான் இருக்காரு. அப்படி அந்த லாபிக்குள்ளதான் நடிகை திரிஷா வந்து வராங்க, வெங்கட்ராமன் வந்து வராரு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா RSS பிரமுகர்கள் வராங்க, எல்லாரும் வந்து இது பண்றாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராக்கா அப்படி போனாலும்
விஜய் வந்து கிறிஸ்துவரு, விஜய் வந்து எளிய மக்களுக்கான நம்பிக்கைன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாக்களிப்பாங்கன்னா, மீண்டும் நான் சொல்றேன், விஜய்க்கு வாக்களிப்பதும் அவர் சிறுபான்மையினர் சொல்லி வாக்களிப்பதும் இயேசுநாதரை மறுபடியும் நம்ம வந்து சிலுவையில் ஏற்றுவதும் சமம் தான் நான் பார்க்கிறேன். ஓகே, கர்த்தர் அவர்கள் தாங்கள் என்ன செய்வது என்று அறியாதவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ரட்சிப்பாராக, மன்னிப்பாராக அப்படிங்கிற அளவில் இந்த உரையாடல் நிறைவு செய்யலாம். இன்னொரு வாய்ப்பில் பேசுவோம். கலந்து கொண்டு கருத்துக்களை பயந்து நன்றி. நன்றி. நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.